எல்லா செயல்களுக்கும் மூலதனமா இருக்கிறதால தான் என்ன மூளைன்னு கூப்பிடுவாங்க. நீங்க சிந்திக்கிறது, தகவல் பரிமாற்றம் செய்யறது எல்லாம் என்னாலதான். நான் ஒரு லைப்ரரி மாதிரி எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு கற்ற விஷயங்களை பத்திரப்படுத்தி வச்சு உங்களை பெரிய அறிவாளியா காட்டுறது நான் தான். உங்களோட உணர்வுகளையும் உடல் அசைவுகளையும் கூட நான் தான் கட்டுப்படுத்துறேன். ஆனா ஏதோ உலகத்திலேயே உங்களுக்கு தான் இல்லாத வேலையும் பிரச்சனையும் கவலையும் இருக்க மாதிரி நிம்மதி இல்லாம மன அழுத்தத்தை உண்டாக்கி எனக்கு பிரஷர் குடுக்கறீங்க. சரியா தூங்குறது இல்ல, சத்தான உணவு சாப்பிடுறது இல்ல, உடற்பயிற்சி பண்றது இல்ல, மனச அமைதியா வச்சுக்க ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கிறது இல்ல. இதனால எனக்கு புத்துணர்வு கொடுக்கிற ரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு பக்கவாதம் வருது, ஞாபக மருதி, சிந்திக்கும் திறன், முடிவெடுக்கிற திறன் குறையுது, மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வருது. மது அருந்தி என் மதிய மயக்கி என்ன முட்டாளாக்குறன்ற பேர்ல உங்களை நீங்களே முட்டாளாக்கிக்கிறீங்க. எதுக்குங்க இந்த பரபரப்பு? அமைதியா வாழுங்க, நல்லா தூங்குங்க, நிம்மதியா இருங்க, புத்திசாலின்னு எனக்கு பேர் வாங்கி கொடுங்க. அதுதான் உங்களுக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. உங்க உடம்புல எல்லா உறுப்புகளும் 1 2ன்னு தான் இருக்கும். ஆனா நான் மட்டும் தாங்க 32 இருக்கேன். நான் அதிகமா இருக்கிறதுனாலவோ என்னவோ தெரியல, நீங்க என்ன சரியாவே கவனிக்கிறது இல்ல. இன்னும் நான் யாருன்னு தெரியலையா? நான் தாங்க உங்க பல்லு பேசுறேன். நான் நீங்க சாப்பிடுற உணவை மென்னு சிறு துகள்களா மாற்றி செரிமானத்துக்கு முதுகெலும்பா இருக்கிறேன். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. நான் இல்லன்னா உங்க பேச்சு கூட தெளிவா இருக்காது. நீங்க சிரிக்கும் போது உங்களை பளிச்சுன்னு அழகா காட்டுறது நான் தான். நான் இல்லன்னா நீங்க சிரிக்க கூட யோசிப்பீங்க. இவ்வளவு முக்கியமான எண்ணெய புகையில பாக்க போட்டு சிகரெட் பிடிச்சு அழுக்காக்குறீங்க. குளிர்பானம்ன்ற பேர்ல கண்டதையும் பிடிச்சு என்ன சொத்தையாக்குறீங்க. ஒரு நல்ல சாப்பாட்டை கூட ருசிச்சு சாப்பிட முடியாம பண்றீங்க. இனிமேலாவது என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இதையெல்லாம் தவிர்க்கிறீங்களா?